ஹை கசியா தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜிடி. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நார்மலிசம் மார்க்கு ஸோ எவ்வளவு வரும், எப்ப இன்க்ரெஸ் ஆகும். ஓகே, ஸோ 2022 இப்போ வரைக்கும் பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் எவ்வளவு பிளஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஸோ எப்ப இன்க்ரெஸ் ஆகும், எத்தனை நாளுக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஆகுமா ரிசல்ட்டுக்கு பின்னாடி ஆகுமா, ஸோ நிறைய பேருக்கு டவுட். ஓகே, ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஸோ அதுவும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22, அதாவது 22ல வந்துட்டு எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 பிளஸ். ஸோ 50,000 பிளஸ் வந்துட்டு வேகன்சி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேகன்சி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24, 21, 23 வந்து கேட்போம். ஸோ 23ல வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஸோ அந்த டேட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து நோட் இது வரல. ஸோ ஓகே, ஒரு வருஷம் கேப் ஆயிடுச்சு. அந்த உள்ள வேகன்சி தான் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 46,000. ஸோ 50,000 ஒரு 4,000 3,000 கம்மி, ஆனால் 50,000 பிளஸ் கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். ஸோ ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ல வந்து 39,000 வேகன்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை நாள்னா மொத்தம் டோட்டலா என்ன ஆச்சு 53,000 சம்திங். அதுக்கப்புறம் வேகன்சி கொடுத்தாங்க டோட்டல். அப்புறம் 53,000 வேகன்சி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ், அதாவது 2025. ஸோ ஆனா இதெல்லாம் ஆவரேஜ் பண்ண போகும்போது இப்போ வெறும் 25K மட்டும்தான் வந்திருக்கு. அப்ப இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகும் தான் சொல்றாங்க. ஏன்னா உமனுக்கு வந்துட்டு 5,000 வேகன்சி வந்து கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு கூட அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20ல இருந்து 25 வரைக்கும் தாராளமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரிசல்ட், அதாவது ரிசல்ட் வரும்ல, ஸோ அதுக்கு 5 நாளோ இல்ல 10 நாளோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இது வந்த அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலைஸ், அதாவது பிசிக்கலுக்கு வந்துட்டு, ஏன்னா அப்பதான் பிசிக்கலுக்கு வந்து உங்களை வந்துட்டு ரிசல்ட் போட முடியும். எதுக்கு அப்படி சொன்னா இதுல வந்து போட்டாங்க அப்படின்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக் அப்புறம் ஆளே பத்தாது. எப்படியும் ஒரு நபருக்கு வந்துட்டு 7 இல்ல 8 9 சம்திங், அதாவது 10 பேரோட கணக்கு பண்ணிக்கிறங்க இந்த கிரவுண்ட்ல இருக்க. இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேகன்சிக்கு 8 பேராவது சம்திங் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் கூப்பிடணும். அப்ப வந்து இன்க்ரீஸ் ஆன பிறகு கூப்பிடறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். இல்ல இந்த வேகன்சில கூப்பிட்டாங்க அப்படின்னா ஸோ 50 வர்றதே கஷ்டம் தான். ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 50 வர்றதே கஷ்டம் தான். 65 70 வர்றதே சான்ஸ். அதனால வேகன்சி வந்த பிறகு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம 50 மார்க் எடுத்தா கூட உங்களுக்கு தாராளமா 55ல இருந்து தாராளமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கலுக்கு தகுதி ஆயிருவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் சார் 50 மார்க் எடுத்தா ஓவரால் கட் ஆஃப் வருமா வராதா? ஓகே, நார்மல்ஸ் மார்க் எவ்வளவு வர சான்சஸ் இருக்கு? ஸோ 2022 நார்மல்ஸ் மார்க் 2022ல வந்து ஈஸி ஷிஃப்டா இருந்துச்சு. 56 மார்க் எடுத்தாவே நீங்க வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து எவ்வளவு எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு, அதாவது 2020 யூடியூப் போட்டு அந்த டேட்ல வந்து நான் பண்ண போகும்போது ஸோ நான் வந்து 13, அதுக்கு மேல வந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு 13 புள்ளி சம்திங் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அப்போ நான் சென்று வைக்கும் போது சில பேருக்கு ஆயிருந்துச்சு, இந்தியாவிலையுமே பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 24ல வந்துட்டு ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஷிஃப்டா இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட் இல்லை, ஸோ மீடியம் ஹார்டா இருந்துச்சு. அதுல வந்துட்டு 24 மார்க் வரைக்கும் யாருமே நம்ப மாட்டோம், 24 மார்க் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலஸ் ஆச்சு. ஓகே, இவ்வளவு மார்க், அதாவது 50ல இருந்து 24 மார்க் எடுத்தா அவங்க தாராளமா ஜாப் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ அது மாதிரி 24 மார்க் வந்து அவங்க நார்மல்ஸ் மார்க் வந்திருக்கு, இது உண்மை. ஸோ ஓகே, அதே மாதிரி 25 போன பேஜ் ரொம்ப ஈஸி. அதுலயுமே 17 மார்க் சம்திங், 17 மார்க் வந்து அவங்க ஒருத்தர் கூடி இருக்கு, நிறைய மைனஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஈஸி ஷிஃப்ட் நிறைய, கார் ஷிஃப்ட்டுக்கு 17 மார்க் வந்திருக்கு. ஸோ ஓகே, அப்ப இந்த தடவை ஏன் 25 மார்க் மேல வராது? எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஷிஃப்ட். இப்ப 22 கணக்கு பண்ண பாத்தீங்க அப்படின்னா 25ல உள்ளதான் உங்களுக்கு ஹார்ட் ஷிஃப்ட் அதிகம். ஸோ அப்ப 25 பிளஸ் ஆகிறதுக்கு ஏன் சான்சஸ் இல்லை? நிறைய ஷிஃப்ட்டுக்கு 25 மார்க் வரலாம், 22 21 20 இல்ல 15 16 இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வரலாம், சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் படிச்சு சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 52 இருக்கட்டும் 55 இருக்கட்டும், ஸோ இத்தனை மார்க் இருந்தா பிராக்டிஸ் ஏன் பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 55 மார்க் 20 வந்தாலும் எத்தனை மார்க் ஆகி போச்சு, 75 மார்க் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ அதனாலதான் சொல்றேன். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, ஸோ நீங்க ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த 10 நாள் இந்த ஒரு 20 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் என்ன பண்ண முடியாது, சோ கவர் பண்ண முடியாது. கண்டிப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தா கவர் பண்ணிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரன்னிங்ல நீங்க தாராளமா 100% சொல்றேன் பெயில் ஆயிருவீங்க. சோ அப்ப என்ன பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு?
ஓகே, சோ அதனால சொல்றேன், எனக்கு சார் 52 55 மார்க் வருது, நான் ஹார்ட்ஷிப்ல எழுதிருக்கேன், நீங்க தாராளமா பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ ஓவர்ல கட்டப்ப இப்ப எதிர்பார்க்காதீங்க. ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எதிர்பார்க்காம நீங்க பிசிக்கல் தான் முடிச்சு எதிர்பாருங்க. சோ நல்லது நடக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து என்ன பண்ணா பிசிக்கலுக்கு தயாராகுங்க. சோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், லோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா பிசிக்கலுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, சோ இதனாலதான் நான் சொல்றேன். இதுக்கப்புறமா என்ன சார் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், நான் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? சோ உங்களுக்காண்டி இது மாதிரி நம்ம கணக்கு எடுத்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதாவது எத்தனை இயர்ஸுக்கு என்னென்ன நாமினல்ஸ் மார்க் எத்தனை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்படியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம இவ்வளவு மார்க் வரும் சார், நம்ம பிசிக்கல் ஓவரா பண்ணலாம், தாராளமா நம்ம போகலாம் அப்படின்னு நம்பிக்கை வச்சு நீங்க பண்றவங்க தாராளமா பண்ணுங்க. சோ வேலைக்கு போகணும் ஆசை இருந்துச்சு, யூனிஃபார்ம் போடணும் ஆசை இருந்துச்சுன்னா பண்ணுங்க. சோ இல்ல அப்படின்னா அது உங்களோட இஷ்டம். ஏன்னா நீங்க கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஓகே, எந்த வேலைக்கு இருந்தாலும் ஓகே, நீங்க பாத்தீங்க ஒரு 20,000 சம்பளத்துக்கு 4th குரூப், அதாவது அதுல வந்து 10 வருஷம் கண்டினியூ மனுஷன் வேலைக்கே போகாம கால இருந்து நைட் வரைக்கும் படிச்சு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எத்தனை அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ் ஆகி லாஸ்ட்ல சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 20,000 25,000 20,000. எதுல? குரூப் 4ல, குரூப் 2ல. ஆனா இதுல அந்த அளவு கஷ்டம் தேவையில்ல. ஒரு வருஷம் நீ மட்டும் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா 50,000 60,000 தாராளமா நீங்க ஸ்டார்டிங்லேயே சம்பளம் வாங்கலாம். போன வருஷம் போனவங்க இப்பவே எத்தனை பேர் 60,000 வாங்குறான்னு கேட்டு பாருங்க. ஐடிபிபியா இருக்கட்டும், பிஎஸ்ஆப் இருக்கட்டும், சிஆர்பியா இருக்கட்டும், கேளுங்க அவங்க எல்லாம் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு சொல்லிட்டு. நான் அதனாலதான் சொல்றேன், சோ முயற்சி பண்ணா ஃபுல்லா பண்ணுங்க. சோ லாஸ்ட் பலனை எதிர்பார்க்காதீங்க, நம்பிக்கை வைங்க. நான் ஜாப்புக்கு போயிருவேன்னு சொல்லிட்டு கிடைச்சா ஓகே, இல்லைன்னா அடுத்த செலெக்ஷன் பார்ப்போம். அடுத்த செலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் ட்ரை பண்ணுங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பா ஜாப் போயிடலாம். ஒரு வருஷம் நினைக்கிறது, ஒரு வருஷம் நினைக்கல, ஒரு வருஷம் நினைக்கிறது, ஒரு மாசம் நினைக்கிறது, அடுத்த ஒரு மாசம் என்னத்தரா இதுல போக முடியுது போலேன்னா கண்டிப்பா போக முடியாது. ஒரு தடவை காலை எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது வேலை வாங்குற வரைக்கும் அந்த கால் பின்வாங்காதீங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் இருக்கும் இனிமே கம்மியான மார்க் எடுத்தவங்கலாம் தயவு செய்து டவுட் கேட்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.